இது குறித்து பேசுவதற்காக பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. பெரும் ஒரு வெற்றி எதிர்பார்த்திருந்த காங்கிரசுக்கு பீகாருடைய தேர்தல் முடிவுகள் சம்பட்டி அடியா விழுந்திருக்கு. சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய இடத்துல காங்கிரஸ் இப்போ தள்ளப்பட்டிருக்கிறாங்க. வரக்கூடிய நாட்கள்ல அடுத்தடுத்த மாநிலங்கள்ல சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கு. இந்த நிலையில காங்கிரஸ் உடைய பேர வலிமை குறைந்திருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்குது. 61 தொகுதிகளை கண்டெஸ்ட் பண்றாங்க, 6 இடத்துல தான் ஜெயிக்கிறாங்க அப்படின்னும் போது அது மற்ற மாநிலங்கள்ல காங்கிரஸ் மீதான பார்வையை எப்படி மாத்தும், குறிப்பா தமிழகத்துல? இல்ல, அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் 2011 இந்த மாதிரி அதிகமான சீட் வாங்கினாங்க, குறைவான ஒரு ஸ்ட்ரைக்கிங் ரேட்ல இருந்தாங்க. ஆனா நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா 2016 கூட்டணி வைக்கும் போது அவங்களுடைய நம்பர்ஸ் குறைச்சிட்டாங்க திமுக அணியில. ஸோ இப்போ நீங்க பார்க்கும்பொழுது இந்த பீகார் தேர்தலை வச்சு நீங்க பார்க்கும்பொழுது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வாங்கின ஓட்டு வெறும் 8% தான், வாங்கின சீட்டும் 6 சீட் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த சூழலில் தமிழ்நாட்டில் வரும்பொழுது இந்த தேர்தலுக்கு முன்னாடி பல காங்கிரஸ்காரர்கள் என்ன பேசினாங்க, அதிகமான சீட்டு கேட்போம், ஆட்சியில் பங்கு கேட்போம் போன்ற விஷயங்கள்லாம் பேசி எங்களுக்கு ஆப்ஷன் விஜய் இருக்காரு போன்ற பல விஷயங்கள் அவங்க சொன்னாங்க. ஆனால் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா திமுகவை பொறுத்த மட்டும் அவங்க லாஸ்ட் என்ன சீட்டு கொடுத்தாங்களோ அந்த சீட்டுக்கு மேலே அவங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூட கிடையாது. ஆனால் கடைசி நேரத்தில் ஒரு அன்டெஸ்டடாக இருக்கிற விஜயை பார்த்து காங்கிரஸ் போகுமானா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா காங்கிரஸுக்கு 29 தான் ரொம்ப முக்கியம். ஸோ 26 விஜயோடைய அந்த ஓட் பேங்க் என்னன்னு தெரிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் ஒரு டிசிஷன் எடுப்பாங்க தவிர அதுக்கு முன்னாடி அவங்க இந்த வரப்போற தேர்தலில் திமுகவுக்கு போகிறதுக்கான காங்கிரஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு என்பது என்னுடைய கருத்து. ஸோ பீகார் தேர்தல் முடிவு தமிழ்நாட்டில் காங்கிரஸை பொறுத்த மட்டும் திமுக கூட்டணியை பொறுத்த மட்டும் என்ன மாறுதலை உண்டாக்காது. நன்றி திரு பிரியன். இணைப்பு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. பீகார் தேர்தல் முடிவுகள் காங்கிரசுக்கு பெரிய பாடத்தை புகட்டியிருக்கக்கூடிய நிலையில் காங்கிரஸ் இதிலிருந்து மீண்டு வருமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.